ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சகோதரர்களே, சிந்திப்போம் சிந்திப்போம். அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டும் தன்னுடைய உடம்பை நினைத்து தன்னுடைய வெட்கத்தை நினைத்து பயப்படுறாங்கன்னா இன்னைக்கு எங்கட பாத்திமாக்கள் எங்கட வீட்டில் இருக்கிற பாத்திமாக்கள் அல்லாஹ் அவங்க நிறைவேற்றார் வரக்கூடிய மகாரவில்லாத எல்லா வியாபாரிமாரை பார்த்து நானாட்டா தம்பிட்டா சொந்த நாடமே நானாட்டு கூப்பிட மாட்டான், சொந்த தம்பியே தம்பின்னு கூப்பிட மாட்டான். கணவனியில சுத்தி திரியிறாங்க, ரோட்ல சுத்தி திரியிறாங்க. நாங்க பார்த்தோமா இல்லையா பெருமாளுடைய காலகட்டத்தில்? இது அனுமதியா? இது கூடுமா? ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டில் இருந்து வர முடியுமா? ஒரு கணவன் சொல்றது என்னத்துக்கு அவர் இருக்கிறது? ஏன் அவர் திருமணம் முடிச்சிருக்க கொண்டிருக்கிறார்? திருமணே அவர் வெளியில இருந்து அவர் சம்பாத்தியத்தில் இருந்து மனைவிக்கு காசு அனுப்புறதுக்கும் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கும் மட்டுமா? இல்லை சகோதரர்களே, கணவன் என்றது தன்னுடைய மனைவிக்கு எல்லா விடயங்களையும் சேர்த்து ஒப்புழைப்பாக இருக்கிறது. அவ வெளிக்கு வந்தா அதை கூட்டிட்டு போற பொறுப்பு அது கணவனுக்குரியது. அவர் தான் பசாருக்கு கூட்டிட்டு வரணும். இது என்ன பார்த்தா அவன் அவங்க எல்லா தீவிரமான ஆண்களுக்கும் எல்லா தெரிந்தவர்களுக்கும் போன் பண்ணி வர சொல்றா. அவன் தனியே போறா. வீரான சகோதரர்களே, நண்பர்களே, கண்டவங்களோட எல்லாம் பேசுறா, மாறமில்லாத ஆண்களுடைய கதைக்கிறா, போன்ல பேசுறா. இது தவறான வழிக்கு போறது நான் சொல்ல வரல. அவர் ஹராமான தொடர்பு சொல்ல வரல. இது சரின்னு நினைத்து மகரம் இல்லாத ஒரு ஆணுடன் பெண் பேசுவது கூடாது. இதை பார்த்துக் கொண்டு எந்த ஆண்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்களே ஆண்களே, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, உன்னுடைய மனைவியும் பக்கத்தில் இருக்கிறார். உன்னுடைய மனைவியுடன் அந்த மனைவியில பிரியமானவன், சாட்சியவான், மகரம் இல்லாத ஒரு நெருங்கின உறவு வந்து பேசுகிறார். சின்ன காலத்திலிருந்து பழகியிருந்தானே, தெரிஞ்சவர் தானே, எப்படி அவர் சர்வசாதாரணமாக ஒரு ஆபத்து பேசும் பொழுது இதை பார்த்துக் கொண்டு நீ இருக்கிறாய், உன்னுடைய முகத்துல ஒரு மாற்றம் சரி வரலன்னா என் மனைவி மகரமில்லாத உறவுடன் பேசுகிறாவே என்று ஒரு சின்ன ஒரு கலக்கம் சரி ஒரு உள்ளத்துல வரலன்னா நீதான் உலகத்திலே ஆக மோசமான ஆண் என்று சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வீரான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையால் பெண்களை தனியே அனுப்புறது, மாறமில்லாத உறவுகளுடன் அனுப்புறது, அவங்க பசாருக்கு தனியே வாழறது, இது கூடாது. இவர்களுடைய வெட்கத்தை இல்லாமலாக்குவதற்கு ஆக முக்கியமான காரணம் ஆண்களாகிய நாங்கள் தான். ஏன் அவங்க எங்கேயாவது போகணும்னா நாம கூட்டிட்டு போறதுக்கு தயார் இல்லை. ஒருவர் சொல்றாரு, நான் பிறந்தாலைக்கு என் வைஃபுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தேன். நல்ல விஷயம், கொடுக்கணும். நான் சொன்னேன், கொடுத்து நீங்க பசாருக்கு போய் உங்களுக்கு விருப்பமான உடுப்புகள் எடுத்துக்கொண்டு நீங்க வா. வெட்கமில்லாத ஆட்கள் சகோதரர்களே, அவ பசாருக்கு தனிய வந்து அவ அந்நிய ஆண்களுடன் பேசுறதுக்கு இந்த ஆணும் ஒரு காரணமாக இருக்கிறார். அவன் நரகம் போகும் பொழுது அவன் கூட்டிட்டு உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவான். வீரான சகோதரர்களே, நண்பர்களே, அதே போல நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு அழகில்லாத மோசமான இறுக்கமான ஆடைகளை
என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இந்த ஆடைகளை உடுத்தி, அல்லாஹ் நபி சொல்றாங்களே, ஆடை உடுத்தும் உடுத்தாத பெண்கள் கியாமத்துடைய நாளுக்கு நெருக்கமான காலத்திலே வருவார்கள். அவர்கள் நரகவாசி என்று அந்த பெண்கள் நரகம் போகும் பொழுது நாங்களும் சேர்ந்து அவர்களுடன் போவோம். இல்லாத சகோதரர்களே, நண்பர்கள், பெண்களுடைய ஆடை இறுக்கமான ஆடைகள், மேல் விளக்கக்கூடிய ஆடைகள். இல்லாத சகோதரர்களே, கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நபி ஒரு ஆடையை கொடுத்தாங்களா, ஒரு புடவையை கொடுத்தாங்களா, சொன்னாங்களா, இதுல உங்களுக்கு ஒரு உடுப்பத்தைங்க, மீதி உள்ளதுல உங்களோட மனைவிக்கு தேங்க. அந்த மீதி உள்ள புடவையை அந்த இவர் நபி கொடுத்தது ஒரு மெல்லினமான உடுப்பு, உள்ள இருக்கிறது விளக்குற மாதிரி ஒரு உடுப்பு. சொன்னாங்களா, உங்களோட மனைவிக்கு நீங்க தைச்சி கொடுக்கும் பொழுது உள்ளாத ஒரு உடுப்பை வச்சு, ஒரு புடவையை வச்சு உள்புறம் விளக்காத மாதிரி உங்களோட மனைவிக்கு நீங்க தைச்சு கொடுங்க. வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இன்னைக்கு எங்கட மாமிமார் எப்படி போட்டு தேர்த்தாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், ஃபுல்லா ஹாஃபா, ஃபுல் ஹபாயாவா, ஹாஃப் ஹபாயாவா. அதே ஃபுல் ஹபாயாவா, ஹாஃப் ஹபாயாவா, இந்த சோத்து பார்சலா, ஃபுல் ஹபாயாவா, ஹாஃப் ஹபாயாவான்னு கேட்கிறதுக்கு ஹபாயா சரி வராதா, கேஸ்தவர் சரி வராதா, முகத்தை மறைக்கிற பெண் பிள்ளைகள் சரி வராதா? வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்தை உளித்தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலம். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சொன்னாங்களா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமாவே நீங்க அழக்கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாது, உங்களோட ஜனாசாவை நாங்க எப்படி கொண்டு போவோம் தெரியுமா? ஹபஷாவுல நாங்க ஜனாசாக்களை வச்சு கொண்டு போகும் பொழுது ஏழால ஓலைகளை போட்டு அந்த உடம்பை மறைத்து நாங்க ஜனாசாக்களை கொண்டு போவோம் நாயகி. அதே போல உங்களோட ஜனாசாவையும் நாங்க கொண்டு போறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அழுவாதீங்க என்று சொல்லி சமாதானப்படுத்தி உள்ளத்தை அமைதியாக்கி மௌத்தாகிற பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசா கொண்டு போகப்படுது. அந்த ஜனாசாவுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளல, உஸ்மான் ரலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கணவர் அவர் சரி, மற்ற எந்த சஹாபியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவுல ஆட்கள் கலந்து கொள்ளல. வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை! அவரை செஞ்சு செஞ்சு அல்லாத பயம். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாத பயம் இல்லைன்னா பாவத்தை செய்வோம். அந்த பாவத்துக்குரிய தண்டனைய அல்லாஹ் உலகத்துல காட்டுவான். நம்ம வாழ்க்கையில செய்யற பாவங்கள் இருக்குது, அது 10 வருஷம் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பின்னாலையும் சரி அதுல விபரீதம் அடிக்கும். நம்ம செய்யற பாவத்துடைய தாக்கம் வீட்டில் அடிக்கும், பிள்ளைகளால் அடிக்கும், கடையில் அடிக்கும், தொழில் அடிக்கும், பக்கத்து வீட்டுக்காரனால் அடிக்கும். சகோதரர்களே, ஒரு பல்ப் மாதிரி வண்டி ஒட்டிட்டு போடும், உயிர் இருக்கிற பல்பத்துது. இந்த அர்த்தம் உயிர் முடிச்சு போச்சு, உயிரை சென்றவங்க. தண்ணி இருக்கிற பல்பத்துது, இந்த அர்த்தம் தண்ணி முடிச்சு போச்சு, தண்ணியை செக் பண்ணுங்க. வேளாண் சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பல்ப் இருக்குது. அதே போல அல்லாஹ் மனைவி ஒரு பல்பா வச்சிருக்கிறான், பிள்ளைகள் ஒரு பல்பா வச்சிருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பல்பா வச்சிருக்கிறான். பிள்ளை என்ற பல்பத்துது என்ன அர்த்தம்? தவவா தவறு பெற்ற ஆண் குழந்தை சொல் பேச்சு கேட்கிறாய். இரவு 1 மணிக்கு வர்றான், போன் வந்தவன் பிள்ளை பத்தி சொல்ல போறாங்களோ, என்ன செய்யறாரோ
நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவத்தையும் சின்னதாக சிம்பிளாக நினைக்க கூடாது. அது எங்க கொண்டு போய் சேர்க்குமோ தெரியாது. பயங்கரமான நோய்கள், பயங்கரமான அழிவுகள் அல்லாஹ் நம்மளை நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி தந்து அல்லாஹ் இவரை சோதிப்பான். அதே போல சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அமலையும் சின்னதாக நினைக்கக்கூடாது. ஒரு 2 ரக்காத் தொழுகையாக இருக்கலாம், அது சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஒரு திக்ராக இருக்கலாம், அது சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு ஒருவன் காசு கொடுக்கிறதாக இருக்கலாம், சிம்பிளா நினைக்கக்கூடாது. ஒருவர் சாப்பாடு வந்து கேட்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், அதையும் சின்னதாக நினைக்கக்கூடாது. மேலான சகோதரர்களே, ஒரு விபச்சாரியான ஒரு பெண், விபச்சாரியான ஒரு பெண், உங்களுக்கு தெரியும் விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு அசிங்கமான செயல். நவீன சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரல சப்பி குப்பிட பெண், ஈரல சப்பி குப்புறந்த ஒரு பெண் எவ்வளவு கொடூரமான பெண்ணாக இருக்கிறது, எவ்வளவு மோசமான பெண்ணாக இருக்கிறது. ஈரல சப்பி குப்புறா அவ இஸ்லாத்துக்கு வந்தா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிந்தானே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சரி சரி நான் இணை வைக்க மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது, சரி நான் பொய் சொல்ல மாட்டேன். 3வது சொன்னாங்களா, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது சொன்னாங்களா. இந்த விபச்சாரம் என்ற பாவத்தை நாங்க இஸ்லாத்துக்கு வர முதலேயே நாங்க செய்யறது, இந்த பாவத்தை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நாங்க செய்வோமா? அந்த விபச்சாரம் என்ற பாவத்தை செஞ்ச ஒரு பெண், அவன் ஒரு தினத்தடியில நாய் இருக்குது, இவன் கண்ணியை எடுத்து ஏதோ கொடுத்தா, சகோதரர்களே அல்லாஹ் அந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தை பண்ணி, இவன் பேமஸுக்காக வேண்டி செய்யல, புகழுக்காக வேண்டி செய்யல, வீடியோக்காக வேண்டி செய்யல, எஃபி லைவுக்காக வேண்டி செய்யல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சா. இதுதான் போயிட்டு, இதுதான் விஷயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தை பண்ணி. இலான சகோதரர்களே, நண்பர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ரியாது ஸாலிஹீன் இருக்குது இல்லையா, இதை எழுதினவர். மார்க்கத்தில் முக்கியமான மார்க்க சட்ட கலையுடைய கிதாபு மஜ்மூ என்பதை எழுதினவர். ஒரு பெரும் சேவை செய்தவர். புகாரி முஸ்லிம், அதுல முஸ்லிம் கிதாபுக்கு விரிவுரை எழுதினவர். இந்த இமாம் நவவி மௌத்தாகினாங்களா, அவர் ஒருவர் கனவுல கண்டாரா, வந்து சொன்னாங்களா, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இவர் கேட்டாரா, கனவுல கண்டவரே இமாம் நவவியே, இமாம் நவவியே, உலகத்திலே நீங்க வாழும் பொழுது எத்தனையோ சேவைகளை செய்தீர்கள், எத்தனையோ விஷயங்களை செய்தீர்கள், என்னென்னமோ அமல்களை செய்தீர்கள். உங்களை எந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொண்டார் சொல்லுங்களேன். தொழுகையை கொண்டா, கோப்பை கொண்டா, சக்காத்தை கொண்டா, எத்தனையோ புத்தகங்கள் எழுதினீங்க, கிதாபுகள் எழுதினீங்க, இவைகளை கொண்டா, ஓதின குர்ஆனை கொண்டா, எதை கொண்டு அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டா என்று கேட்டார். சொன்னாங்களா, ஒரு தடவை நான் கிதாபுகளை எழுதிக்கிட்டு இருந்தேன், ஒரு தடவை கிதாபுகளை எழுதிக்கிட்டு இருந்தேன். அந்த மைக்குப்பி இருக்குது இல்லையா, மைக்குப்பி முந்தி காலத்துல பேரை பென்சில் மைய தொட்டி புத்தகங்கள் எழுதுவான். இந்த மைக்குப்பி இருக்குது இல்லையா, இதுல ஒரு ஈ, ஒரு கொசு வந்து நின்றுச்சு. அந்த கொசு போகும் வரையில நான் அப்படியே இருந்தேன், நான் அப்படியே இருந்தேன், நான் அப்படியே இருந்தேன். இந்த செயலை கொண்டுதான் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்னை பொருந்தி கொண்டா என்று சொன்னார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த அமலையும் சின்னதாக லேசாக நினைக்க கூடாது. அது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. ஒரு ஆலிம் சொன்னாரு, சமீபத்திலே அவர் ஓதுற காலம், அவருடைய மஸ்ஜிதுக்கு துற வருவாரா, அந்த மஹல்லாவுல ஒருவர் இருப்பாரா, அவருடைய வேலை என்னன்னா மஸ்ஜிதை வந்து கழுவுறது, சுத்தமாக்குறது, டொய்லெட்டை கழுவுறது. பள்ளிக்கு யாராவது துற வந்தா அவங்களுடைய வாகனத்தை போய் தொடச்சி சுத்தம் செய்வார்.
கேட்ட நிர்வாக இடத்துல எங்க அவர் எங்க போனார் அவங்க அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. சொன்னாங்க மௌத்தா விட்டாரு. நான் பெருசா கவலைப்படல, மௌத்து தானே எல்லாத்துக்கும் வரும், நான் அல்ல. பிறகு சொன்னாரு அவர் எப்படி மௌத்தாகினாருன்னா, ஒரு நாள் வளமையை போட்டு பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கு சலாம் கொடுப்பாரு. ஒரு பெரிய செல்வத்தை வந்தாரு, அவருடைய வாகனத்தை பள்ளிக்கு வெளியில நிப்பாட்டினாரு. நடந்து வந்தார் பள்ளிக்கு. இவரு அவருக்கு சலாம் கொடுத்தாரு. பொழுது முடிச்சு சொன்னாரு, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வேணுமா, சாப்பாடு வாங்கி வேணுமா, வாங்கினார். உங்களுக்கு எந்த செய்யும், என்ன உதவி வேணும் சொல்லுங்க, செய்து. அவர் சொன்னாரு ஒன்றும் தேவையில்லை, ஜஸாக்கல்லா. இவர் சொன்னாரா, நான் ஹஜ்ஜிக்கு போறேன், துவா செய்ய. அவர் கேட்டாரா செல்வத்தை, ஹஜ்ஜிக்கு போறீங்களா, பாஸ்போர்ட் இருக்குதா? இல்ல, பாஸ்போர்ட் என்னன்னே தெரியாது. வீட்டுல நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு உடுப்புகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இல்ல, ஒன்றும் தெரியாது. இவருடைய வளம் என்னன்னா, பள்ளியை சுத்தம் செய்வாரு, வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாரு இந்த வார்த்தை, ஹஜ்ஜிக்கு போற துவா செய். இவர் சொன்னாரா, உங்களுடைய ஆடைகளை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பேக்ல போட்டு வாங்கி என் கூட, உங்களுக்கு வர விருப்பமா? அவர் சொன்னாரு தயார். ஆடைகள் இருக்குதா, இஹ்ராம் இருக்குதா? இல்ல. இஹ்ராம வாங்கி கொடுத்தார், பேகையும் வாங்கி கொடுத்தார், உடுப்புகளையும் வாங்கி கொடுத்தார். சகோதரர்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவர் கார்ல ஏற்றி கூட்டிட்டு போனாரு. இவர் யாருன்னா, அந்த ஊர்ல ட்ராவல் செய்யக்கூடியவரு, ஹஜ் உம்ரா ட்ராவல் செய்யக்கூடியவரு. கூட்டிட்டு போனாரு, இவருடைய பணத்துல ஹஜ்ஜுக்கு அனுப்பினாரு. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் என்னன்னா சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போனாரு, ஹஜ்ஜுடைய தவாப் அல்லது ஏதாவது ஒரு அமலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர் லுஹர் தொழும் பொழுது சுஜூதிலேயே அவர் மௌத்தாகிட்டார். இனான சகோதரர்களே, நண்பர்கள், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அமலையும் சின்னதாக, சிம்பிளாக, லேசானதாக நாங்கள் நினைக்க கூடாது. அது எதுவாக இருக்கலாம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சுருக்கம் என்னன்னா, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, ஆக சிறந்தது சகோதரர்களே. அந்த அமலை தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் செய்வது. கேட்டாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அமல்கள்ல ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் எது? எந்த அமல் அல்லாஹ் நல்லா பொருந்திக்கிடுவான், இந்த அமலை கொண்டு அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான். சொன்னாங்களா, நீ கொஞ்சமாக அமல் செஞ்சாலும் தொடர்ச்சியாக அமல் செய்து. மீதான சகோதரர்களே, ஒரு நாள் அமல் செஞ்சாரு, தனி பிடிகள் தொழுதாரு, திக்ர் செஞ்சாரு, குர்ஆன் ஓதினாரு, சுன்னத்து தொழுதாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. மீதான சகோதரர்களே, ஒரு நாள் 2 ரக்காத் சுன்னத்தை தொடர்ச்சியாக தொழுது வருவது 1000 ரக்காத் சுன்னத்தை உட்பட்டு தொழுவதை விட அல்லாஹ் விரும்புவார். தொடர்ச்சியாக அமல் இருக்கிற வாழ்க்கை. மீதான சகோதரர்களே, இருக்கிற காசெல்லாம் சதக்கா கொடுத்துட்டாரு, அடுத்த நாள் கேட்டு வந்தா கொடுக்கிறதுக்கு இல்லை, இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். இந்த அமல் அல்லாஹ் விரும்பவில்லை. 10 ரூபாய் கொடுத்தார், 20 ரூபாய் கொடுத்தார், எவ்வளவு கொடுத்தாலும் தொடர்ச்சி கொடுக்கிற அளவு அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லை. சகோதரர்களே, தொடரான அமல் செய்த அமல் எந்த காலம் செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆன்ல, வலா தகூனு கல்லதி நகதத் ரஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஹா. அல்லாஹ் சொல்கிறார், ஒரு பெண்ணை பார்த்து அவட வளம் என்னன்னா, காலையில இருந்து மாலையாக காட்டி அவட தலை எல்லாரும் பிட்டுவாங்க, அவளை அலங்கரிப்பாங்க, அவளை எல்லா விதமான அழகையும் படுத்துவான். மாலையாகின பிறகு அவன் தலையில கெட்டிருக்கிற முடியுடைய அந்த கோர்வையை அவுத்து விட்டுருவான். இவட எல்லா அலங்காரத்தையும் கலைச்சிருவான். காலையில் இருந்து மாலையாக காட்டி அவனுக்கு எல்லாம் தயாரிப்போம். கொண்டு பின்னோடுமா, அவன் உடுப்பாட்டோடுமா, எல்லாத்தையும் செய்வாங்க. செஞ்சு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கலைச்சிருவான். அல்லாஹ் சொல்கிறான், இதே போல நீ வாழ்க்கையில ஆகிறாத,
விருந்தாளி ரமதானுக்கு மாத்திரம் பள்ளிக்கு போகக்கூடியவர்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் லாக்டவுன் போடல. ரமதானுக்கு மாத்திரம் அமல் செய்யற லாக்டவுன். ரமதான் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் முற்ற மாதிரி ரமதான் லாக்டவுன், அமல்களுக்கு லாக்டவுன். அல்லாஹ் ரமதான்ல போடல. ரமதான் அல்லாஹ் தந்து அமல் செய்ய வச்சது ரமதானுக்கு பிறகும் தொடரும். ஆனா கவலையான விஷயம், குர்ஆனில் சொல்றாரு, பயணம் போனாரா அந்த பள்ளியில அழகான பள்ளி, பெரிய பள்ளி, சுப்ஹானல்லாஹ், மைக்க போட்டு ஹஸரத் தொழுவிக்கிறாரு, நல்ல கிராத் போகுது. இவரும் வந்து பள்ளி உள்ளுக்கு வந்து பார்த்தா அந்த பள்ளியில தொழுவிக்கிறது இமாமும் அவரும் கூட இருக்கிற பார்த்து சாப்பு மட்டும்தான். பள்ளியில மைக் போட்டு தொழுவிக்கப்படுது. மேலான சகோதரர்களே, இதே போலத்தான் வயிறு நிரம்பாத காலம், வயிறு காலியாக இருக்கும் காலத்திலே பள்ளிக்கு வந்து தொழுதோம். வயிறு நிரம்பின உடனே அல்லாஹ்வை மறந்தாச்சு. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்பாஸே, சந்தோஷமாக இருக்கிற நேரத்துல நீ அல்லாஹ்விடத்துல தொடர்பு வச்சுக்கோ, அல்லாஹ்வோட நெருக்கமாக இரு. நீ கஷ்டமா இருக்கிற பொழுது நீ அவனிடத்தில் கேட்க தேவையில்லை, அவன் தானா உனக்கு உதவி செய்யும். சகோதரர்களே, ரமதான் வந்து அமல செஞ்சோம். ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வை மறக்கிறது சந்தர்ப்பத்துக்கு நாங்க ரொம்ப பயன்படுத்திக் கொள்ற மாதிரி. எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம் ரமதானுக்கு பிறகும் எங்களோட வாழ்க்கையில அமல்கள் தொடராக இருக்கணும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க பார்க்கிறோமா இல்லையா, எத்தனை ஜனாசாக்கள், எத்தனை மௌத்துகள், எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் இன்னா லில்லாஹ் சொல்றோம். நாளைக்கு இதே நிலைமை தான் இருக்கும். இந்த மௌத்து அவளோட வரணுமா, அல்லாஹ் விருப்பமான முறையில வரணுமா? சகோதரர்களே, செய்யற அமலை தொடர்ச்சியாக செய்யும், செய்கிற திக்ரை தொடர்ச்சியாக செய்யும், சொல்ற சலவாத்தை தொடர்ச்சியாக சொல்லும், வாழ்க்கையில உறுதி கொள்ளணும், நீயத்து வைக்கணும். ஏந்த வாழ்க்கையில நான் சுமகு கொள்கைய என்னுடைய வாழ்க்கையில் நான் விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த கொள்கையும் நான் தனித்து கொள்ள மாட்டேன். இமாம் ஜமாத்துல தொழுவேன். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ரொம்ப மறக்கப்படாத சகோதரர்களே, உள்ளத்துல அல்லாஹ் இருக்கணும். செஞ்ச அமல் பள்ளிகளை நாங்க பாழாக்க கூடாது. எங்கட ஊரில் இருக்கிற பள்ளியை நாங்க தான் ஹயாத்தாக்கணும். அந்த பள்ளியை பாழாக்கினா எங்களோட ஊடு பாழாகும், எங்களோட கடைகள் பாழாகும். நாங்க இருக்கிற கடைக்கு, நாங்க இருக்கிற வீட்டுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரே விஷயம், எங்களோட ஊரில் இருக்கிற பள்ளி மாத்திரம் தான். பசாரா, இந்த முழு பசாருக்கும் சொந்தம் இந்த பள்ளி. இந்த பள்ளியில வரக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் முழு கடைக்கும் அல்லாஹ் பங்கு வைப்பார். எப்ப நாங்க பள்ளிக்கு வந்தோம், தொழுதோம், தொழுது முடிஞ்சு போறோம், சகோதரர்களே, பள்ளியில் இருக்கிற ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எடுத்துட்டு போறோம். பள்ளியில் இருக்கிற அல்லாஹ்வுடைய அருளை எடுத்துட்டு போறோம். பள்ளிக்கு வரல, பள்ளியோட தொடர்பு இல்லை, நாங்க பள்ளியை பாழாக்கிறோம். சகோதரர்களே, படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை மறந்து உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையால் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். இந்த ரமதான்ல செஞ்ச அமலை மௌத் வரை தாண்டி தொடருவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமல்களை தொடர்ச்சியாக செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா வ ஹபீபினா வ சய்யிதினா வ குத்வத்தினா முஹம்மதின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரக அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பி தஅவத்திஹி வ இஹ்ததா பி ஹுதாஹு அம்மா பஅத் ஃபைன்னி ஊஸிக்கும் வ நஃப்ஸி அவ்வளன் பி தக்வல்லாஹ் வ உஹாதிருக்கும் யௌமன் அபூஸன் ஃபம்தனினா ஃபஅல்லாஹு தபாரக வ தஆலா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். قال بما صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. حديث مبارك اللهم ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بآياته والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله ولكم فاستغفروه. الحمد لله
لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشد في أمر الله عمر وأصدقهم حياة عثمان وأبو علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنه وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنه اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي ومن حفظ بحبي حفظ ومن أبغضهم ببغضي أبغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم إن الإسلام وأنصاره وأذل الشرك وأسراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله الله وزعيم عن الاحتساب وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى